Hey makers, welcome back to another interesting video. இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா இந்த மாதிரி PCBs எப்படி டிசைன் பண்றது அப்படின்ற பத்தி தான் பார்க்க போறோம். இந்த PCBs பாருங்க, look how beautiful it is. என்னோட ஓன் பிராண்டிங் எல்லாமே வச்சு பக்கா ப்ரொஃபஷனலா வந்திருக்கேன். I'm very happy for it. And moreover பாத்தீங்க அப்படின்னா எப்பவுமே நான் இந்த மாதிரி PCBs உங்களோட ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்ல பில்ட் பண்றது நான் ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். எப்பவுமே இந்த மாதிரி ப்ரோட்டோ போர்ட்ஸ்ல பில்ட் பண்ணி பார்த்து உங்களோட சர்க்யூட்ஸ்ல எரர்ஸ் கண்டிப்பா வரும். ஃபர்ஸ்ட் பண்ணும்போது அந்த எரர் எல்லாமே நீங்க இந்த மாதிரி ப்ரோட்டோ போர்ட்ல பண்ணும்போது உங்களால ரெக்டிஃபை பண்ணிட்டே வர முடியும். லாஸ்டா இந்த மாதிரி PCBs பில்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு காஸ்டிங் எஃபெக்டிவா இருக்கும். ஏன் அப்படின்னா PCBs பில்ட் பண்றது கொஞ்சம் காஸ்ட்லி தான் நம்மள மாதிரி மேக்கர்ஸ்க்கு எல்லாமே. ஸோ நீங்க இந்த மாதிரி ப்ரோட்டோ போர்ட்ஸ்ல பண்ணி உங்களோட எரரை ரெக்டிஃபை பண்ணிட்டு இந்த மாதிரி ப்ரொஃபஷனல் PCBs போகும்போது அது உங்களுக்கு ஒரு காஸ்ட் சேவிங்கா இருக்கும். உங்களோட எரர்ஸ் ரெக்டிஃபை பண்றதுக்கான ஒரு சான்சஸாகவும் இருக்கும். அண்ட் ஒரு குயிக் டிஸ்க்ளைமர் பாத்தீங்க அப்படின்னா இந்த வீடியோல யூஸ் பண்ற சாஃப்ட்வேர் டூல்ஸ் ஆர் வெப்சைட்ஸ் இது எதுவுமே ஸ்பான்சர்ஸ் கிடையாது. இது எல்லாமே என்னோட ஓன் ஒப்பீனியன் தான். நான் எதை யூஸ் பண்றேனோ அதுதான் இந்த வீடியோ ஷோகேஸ் பண்ணிருக்கேன். உங்களுக்கு இதை விட பெட்டர் ஆப்ஷன்ஸ் தெரியுது அப்படின்னா கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நானும் தெரிஞ்சுக்கிறேன், நானும் யூஸ் பண்ணி பாக்குறேன். ஸோ லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஃபர்ஸ்ட் குரோம் ப்ரௌசர் போய்க்காங்க. நான் யூஸ் பண்றது பாத்தீங்கன்னா ஈஸிடிஏ சாஃப்ட்வேர் தான். இது பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்லி ஆன்லைன் டூல் தான். அண்ட் நீங்க ஈஸிடிஏ ஃபார் டிசைனர் சூஸ் பண்ணீங்க. ஸ்டாண்டர்ட் எடிஷன் பாத்தீங்கன்னா ஃப்ரீ தான். ப்ரோ எடிஷன் பாத்தீங்கன்னா பெய்டு வெர்ஷன். நம்ம ஸ்டாண்டர்ட் எடிஷனே சூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா அதுவே மோஸ்ட் ஆஃப் த டைம் வரும். அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா இங்க உங்களோட ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே லிஸ்ட் ஆயிருக்கும். நீங்க புதுசா வரீங்கன்னா இங்க இந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ்மே இருக்காது. அண்ட் இதே மாதிரி உங்களுக்கு ஃபோரம் அண்ட் வீடியோஸ் டியூட்டோரியல்ஸ் எல்லாமே இங்கே லிஸ்ட் பண்ணிருப்பாங்க. நியூ ப்ராஜெக்ட் செலக்ட் பண்ணிக்கலாம். நியூ ப்ராஜெக்ட் செலக்ட் பண்ணிட்டு ப்ராஜெக்ட் டைட்டில் கொடுத்துக்கலாம். நான் இங்க டெஸ்ட் டெமோ அப்படின்னு கொடுக்குறேன். அண்ட் தென் பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் ஆப்ஷனல் தான். டிஸ்கிரிப்ஷன் கொடுத்தா பெட்டரா இருக்கும். கொடுத்துட்டு சேவ் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பண்ண போறதே பாத்தீங்கன்னா இந்த டைட்டில் பிளாக் நம்ம ஃபினிஷ் பண்றதா. ஏன் அப்படின்னா ஒரு ஸ்கிமேட்டிக் எடுத்துருவோம். டைட்டில் பிளாக்ல தான் கொஞ்சம் டீடைல்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ ஷீட் இருக்கும். நீங்க வேணும்னா உங்களோட ப்ராஜெக்ட் கீழே போனீங்கன்னா ஸ்கிமேட்டிக்கோட ஷீட் இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா நீங்க செகண்ட் ஷீட் கூட ஆட் பண்ணிக்கலாம். பாத்தீங்கன்னா நியூ ஸ்கிமேட்டிக் கொடுத்தேன் அப்படின்னா ஸ்கிமேட்டிக்ல செகண்ட் ஷீட் கிரியேட் ஆயிடும். நீங்க அந்த ஷீட்டோட நேமையும் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். நான் ஃபர்ஸ்ட் ஷீட் அண்ட் செகண்ட் ஷீட்டுக்கு இங்க டாகல் பண்ணிக்க முடியும். நம்ம நெட் நேம்ஸ் எல்லாம் கொடுத்தோம் அப்படின்னா அந்த ரெண்டு ஷீட்டுக்குமே கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் ஆயிருக்கும். ஸோ செகண்ட் ஷீட் டெலீட் பண்ணிடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஷீட்ல பாத்தீங்கன்னா டைட்டில் ஷீட் இருக்கு. நம்ம டைட்டில் வேணா கொடுத்துக்கலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா கம்பெனி நேம் நீங்க இண்டிவிஜுவலா பண்றீங்க அப்படின்னா உங்க நேமே கொடுத்துக்கலாம். அண்ட் இதுல பாத்தீங்கன்னா டேட் அண்ட் ரிவிஷன் எல்லாமே கேப்சர் ஆயிருக்கும். ஸோ நாளை பின்னா வேற யாருன்னா பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். லோகோ பாத்தீங்கன்னா உங்களோட பிராண்ட் லோகோவும் கொடுத்துக்கலாம். இந்த லோகோ நீங்க டெலீட் பண்ணிடலாம். நான் இப்போதைக்கு இந்த ஈஸிடியோட லோகோயோ வைக்கிறேன். அவள் தான் பாத்தீங்கன்னா ஷீட். அண்ட் சிம்பிள்ஸ் பாத்தீங்க அப்படின்னா சைட்ல காமன் லைப்ரரிஸ் இதுல எனக்கு ரொம்ப பிடிச்சமான விஷயமா இதுதான். காமன் லைப்ரரிஸ்ல நீங்க ஈஸியா டிராக் பண்ணி எடுத்துக்க முடியும். ரெசிஸ்டர்ஸ், கெப்பாசிட்டர்ஸ் அண்ட் அதோட பேக்கேஜஸ் எல்லாமே டிராப் டவுனா செலக்ட் பண்ணி எடுத்துக்க முடியும். சம் வோல்டேஜ் ரெகுலேட்டர்ஸ் அதுக்குலாம் கூட இருக்கும். இப்போ நான் ஒரு ரெசிஸ்டர் எடுத்துட்டு பிளேஸ் பண்றேன் ஸ்கிமேட்டிக் ஷீட்ல. இதுல பாத்தீங்க அப்படின்னா இப்போ நான் R1 மேல டபுள் கிளிக் பண்ணா ரெஃபரன்ஸ் டெசிக்னேட்டர் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். வேல்யூஸையும் சும்மா சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அண்ட் சிம்பிள்மே பாத்தீங்கன்னா ஃபுட் பிரிண்ட் நான் போய் வியூ பண்ணிக்க முடியும். இது பாத்தீங்கன்னா 0805 சைஸ். நீங்க வேற ஃபுட் பிரிண்ட் வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி டாப் டவுன்ல சூஸ் பண்ணிக்க முடியும். இப்போ பாத்தீங்கன்னா சிம்பிளா ஒரு LED ஸ்கிமேட்டிக் போறதுக்காக நான் பேட்டரி, ரெசிஸ்டர் அண்ட் LED எடுத்துட்டு வர போறேன். இப்போ பாத்தீங்கன்னா நான் எல்லாமே இங்க இருந்தே டிராப் டவுன் எடுத்துக்கிறேன். டிராப் டவுன் எடுத்துக்கிட்டு நம்ம இப்போ எல்லாத்தையுமே 1 to 1 கனெக்ட் பண்ணோம் இல்லையா. ஸோ அதுக்காக இங்கே வயரிங் டூல்ஸ்ல ஒயர் டூல் எடுத்துக்கிறேன். W ஃபார் ஷார்ட் கட் நீங்க அதுவும் யூஸ் பண்ணலாம். டேரக்டா இப்போ ஒரு நோட்ல இருந்து இன்னொரு நோடுக்கு நம்ம அடுத்தடுத்து கனெக்ட் பண்ணிட்டே போகலாம். அண்ட் இப்போ பாத்தீங்கன்னா இந்த நெட்டையுமே நம்ம டெலீட் பண்ணிட்டு இதை மிரர் கூட பண்ணிக்க முடியும். அப்படின்னா நம்ம பாசிட்டிவ் சைட் கொடுக்கணும். ஸோ அதனால மிரர் பண்ணிக்கலாம். இங்க மேல ஆப்ஷன்ஸ் இருக்கும். நீங்க ரொட்டேட் ஆர் பிரஸ் பண்ணீங்கன்னா ரொட்டேட்டும் ஆகும். இந்த மாதிரி நீங்க மிரர் எல்லாமே பண்ணிட்டு திருப்பி ஒயர் டூல் வச்சு நான் அந்த நெட்டை டிரா பண்ணிக்கிறேன். டிரா பண்ணிட்டு நீங்க கிரவுண்ட் போர்ட் கொடுக்கணும். நம்ம நெகட்டிவ் இங்க கிரவுண்டா PCBsல கொடுப்போம். ஸோ அதை நீங்க கிரவுண்டா கொடுத்துடலாம். ஒரு ஸ்கிமேட்டிக்ல பாத்தீங்கன்னா மல்டிபிள் கிரவுண்ட்ஸுமே வச்சிருப்பாங்க. சம்டைம்ஸ் ஐசோலேஷனுக்காகலாம் இந்த கிரவுண்ட் கொடுத்தலாம். இப்போ உங்களுக்கு கனெக்ஷன்ஸ் கரெக்டா இருக்குன்னா நீங்க அந்த பிளேஸ் பண்ண காம்போனன்ட்டை டிராக் பண்ணீங்க அப்படின்னா அந்த ஒயருமே எக்ஸ்டெண்ட் ஆகும். ஸோ இப்போ உங்களுக்கு வேற எதுனா காம்போனன்ட்ஸ் ஸ்பெஷலா வேணும் அப்படின்னா இங்க லைப்ரரியில போய் நீங்க சர்ச் பண்ணலாம். இப்போ நான் ஒரு ஐசி அடிக்கிறேன். அந்த ஐசி நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா அது ஒரு ஃபுட் பிரிண்ட் சிம்பிள் எல்லாமே நான் இங்க சைட்லயே ப்ரிவியூ பண்ணிக்க முடியும். இது ஒரு சூப்பரான ஆப்ஷனா இருக்கும். இங்க LCSல காம்போனன்ட் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு டைரக்டா அங்கிருந்தே ஆர்டரிங் நம்பரும் ஜென்ரேட் ஆகி வந்துடும். அது மட்டும் இல்லாம இப்போ நம்ம இப்போ என்ன ஒரு மாடியூல்ஸ் யூஸ் பண்றோம், ரெகுலரான மாடியூல்ஸ். இப்போ பாத்தீங்கன்னா SIM 800 GSM மாடியூல் நான் சர்ச் பண்றேன். நான் இதை சர்ச் பண்ணேன் அப்படின்னா பாத்தீங்க அப்படின்னா எனக்கு ஸ்ட்ரைட்டா அந்த GSM-ஓட மாடியூல் தான் வருது. ஆனா மாடியூல் வரல. அந்த GSM ஐசியே டைரக்டா வருது. எனக்கு மாடியூல் வேணும். ஸோ யூசர் கான்ட்ரிபியூட்டர்ல போனேன் அப்படின்னா இங்க யூசர் கான்ட்ரிபியூட்டர் அப்படின்னா என்னது அப்படின்னா நம்மள மாரி மேக்கர்ஸ் நிறைய பேர் இங்க செஞ்சா அப்லோட் பண்ணிருப்பாங்க, ஷேர் பண்ணிருப்பாங்க. நம்ம அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம்.
அந்த ஃபுட் பிரிண்ட் வந்து சிலதுக்கு இருக்கும், சிலதுக்கு இருக்காது. ஃபுட் பிரிண்ட் இருக்கிறத நம்ம பார்த்துக்கணும். இப்போ நம்ம ஸ்கிமேட்டிக்ஸ் மட்டும் டிராஃப்ட் பண்றோம் அப்படின்னா ஃபுட் பிரிண்ட் வந்து தேவை கிடையாது. ஸோ இந்த சிம்பிளுமே பார்த்தீங்கன்னா எடுத்துட்டு வந்து பிளேஸ் பண்ணிட்டேன். இதோட சிம்பிள் போறேன் பார்த்தீங்கன்னா ஃபுட் பிரிண்ட் வந்து இல்லை. ஸோ இது நம்ம பிசிபி ஜென்ரேட் பண்ணும்போது இது ஒரு எரரா வந்து நிற்கும். நம்மளே தான் ஃபுட் பிரிண்ட் வந்து டிரா பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். பின்ஸ் எல்லாமே நீங்க வந்து எடிட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்து ஆர்டினோ கூட நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஆர்டினோ நானோன்னு வந்து அடிக்கிறேன். ஆர்டினோ நானோ வந்து நம்ம டேரக்டாவே இங்க இருந்தே வந்து எடுத்துக்கலாம். ஆர்டினோ நானோக்கு பார்த்தீங்கன்னா ஃபுட் பிரிண்ட் கூட யாரோ வந்து கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வெல் அண்ட் குட் ஃபியூச்சர் இல்லையா? இதெல்லாம் மற்ற டூல்ஸ்ல வந்து கிடைக்காது. இது மேக்கருக்காகன்றதுனால இது வந்து இருக்கு. இது பார்த்தீங்கன்னா இது என்னோட ஒன் ஆஃப் த ஸ்கிமேட்டிக்ஸ். நான் வீடியோல காமிச்ச பிசிபியோட ஸ்கிமேட்டிக் இதுதான். இது பாத்தீங்க அப்படின்னா நிறைய செக்ஷன்ஸ் வந்து இருக்கிறதுக்காக நான் வந்து ரீடபிலிட்டிக்காக அந்தந்த செக்ஷனையும் பிரிச்சு வச்சிருப்பேன். இது எப்படி பண்றது பாத்தீங்கன்னா டிராயிங் டூல்ல ரெக்டாங்கிள் இருக்கும். உங்களுக்கு ரெக்டாங்கிள் செலக்ட் பண்ணிட்டு அண்ட் டெக்ஸ்ட்டுமே அங்கேயே வந்து இருக்கும். ஸோ டெக்ஸ்ட்டுமே வந்து பிளேஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க நிறைய செக்ஷன்ஸ் வைக்கிறப்போ வந்து இப்போ நீங்க இல்ல நாளைக்கு இன்னொரு இன்ஜினியர் வந்து இதை பாக்குறாரு அப்படின்னா அவருக்கு ஒரு ரீடபிலிட்டி பர்பஸ் வந்து சூப்பரா வந்து இருக்கும். அவர் வந்து ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும் இந்த செக்ஷன் இதுக்கு தான் இருக்கு அப்படின்னு. இதை பாத்தீங்கன்னா நான் இப்போ வந்து எல்இடி செக்ஷன் வைக்கிறேன் அப்படின்னா இதை அவர் பார்த்தோன்னே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடலாம் இது வந்து எல்இடி செக்ஷனா இருக்கு அப்படின்னு. அதோட டெக்ஸ்ட் நீங்க வந்து ஃபாண்ட் சேஞ்ச் பண்ணிக்கலாம், டெக்ஸ்ட் சைஸ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். அடுத்து பாத்தீங்கன்னா நெட் டைம்ஸ் வந்து பார்க்க போறோம். இப்போ பாத்தீங்கன்னா இந்த HVLED இருக்கும், இன்னொரு எத்தனை HVLED இருக்கும். இதை நான் ஒயர் போட்டு கனெக்ட் பண்ணிருக்க மாட்டேன், ஆனா இது ரெண்டுமே வந்து கனெக்ட் ஆகி தான் இருக்கு. அது எப்படின்னா இந்த நெட் நேம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த நெட் போர்ட் வைக்கிறது மூலியமா என்ன ஆகும்னா ஸ்கிமேட்டிக்கோட ரீடபிலிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸ்கிமேட்டிக்கோட நீட்னஸ் வந்து கொஞ்சம் நல்லாவே இருக்கும். அந்த நெட் நேம்ஸ் எப்படி எடுக்குதுன்னா வயரிங் டூல்ல நெட்னு இருக்கும். ஸோ நீங்க நெட் அப்படியே கிளாஸ் செலக்ட் பண்ணிட்டு வரலாம். நெட் செலக்ட் பண்ணும்போது முக்கியமான விஷயம் என்னன்னா நீங்க எந்த ரெண்டு இடத்த கனெக்ட் பண்றீங்களோ அந்த ரெண்டு இடத்துல இருக்க நெட் நேம் வந்து சேமா இருக்கணும். நேமை வச்சு தான் அது வந்து கனெக்ஷன்ஸ் வந்து மேக் பண்ணி வச்சிருக்கோம். நீங்க நேமை தப்பா கொடுத்தீங்கன்னா தப்பா தான் வரும். அதே மாதிரி விசிசி அண்ட் கிரவுண்ட் அது எல்லாத்தையுமே வந்து காமனாவே சிம்பிள் வந்து அவைலபிளா இருக்கும். நீங்க அதே மாதிரி இப்ப சைட்ல நெட் மேனேஜர்ல போயிட்டு நீங்க நெட்ஸை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அந்த நெட் எங்கெங்கெல்லாம் இருக்கு அப்படின்றதுமே வந்து வரும். அந்த நெட் எல்லாமே ஒன்னா கனெக்ட் ஆயிருக்குன்றது மீனிங். நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு நெட்டா வந்து என்னால வந்து பார்க்க முடியுது. அதே மாதிரி இப்ப நீங்க பாம்பு வேணும் அப்படின்னா அங்க சைட்ல பாம்பு ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஒரு லிஸ்டே வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து ஜென்ரேட் வந்து ஆயிடும். நீங்க வந்து அதுல இருந்தே வந்து உங்களோட லிஸ்ட்டை வந்து எடுத்துக்க முடியும். இதை வந்து பாத்தீங்கன்னா CSV ஃபைல டவுன்லோடும் பண்ணிக்க முடியும். ஸோ நீங்க வந்து எந்தெந்த காலம்லாம் வேணும் அப்படின்றது இப்போ எனக்கு பிரைஸ் வேணாம், மேனுஃபேக்சரர் யாருன்னு வேணாம் அப்படின்னா நீங்க அதெல்லாம் அன்செக் பண்ணிட்டு டவுன்லோட் வந்து பண்ணிட்டு அதை எக்ஸல் ஃபைல்ல வந்து ஓப்பன் பண்ணிக்க முடியும். இப்போ இதெல்லாம் நீங்க ஆர்டர் பண்றீங்க அப்படின்னா ரொம்ப வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஒரு இப்போ டேரக்டா நான் ஒரு வெப்சைட் ஆர்டர் பண்ணேன்னா அந்த லிஸ்ட் அவங்களுக்கு கொடுத்தா அவங்க மேபி இருக்கா இல்லையா கூட சொல்லுவாங்க. நம்ம இப்போதைக்கு இதை வந்து டெலிட் பண்ணிடலாம். கன்வெர்ட் டு PCB கொடுத்தீங்க அப்படின்னா ஸ்கிமேட்டிக் ஓவர் போயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து PCB வந்து கிடைக்கும். PCBல வந்து ஃபுட் பிரிண்ட் எல்லாமே இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு PCB வந்து வரும். ஃபுட் பிரிண்ட் எல்லாம் PCB வந்து வராது, எரர் வந்து வரும். நீங்க அதை வந்து செக் பண்ணிக்கணும். அண்ட் நான் வந்து சும்மா வந்து ஒரு ரஃப் வந்து ஷேப் வந்து கொடுக்குறேன். இந்த ஷேப்புமே நீங்க அந்த பிங்க் கலர் எட்ஜ் செலக்ட் பண்ணி நீங்க வந்து எப்படியான ஆல்டர் வந்து பண்ணிக்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா நம்மளோட காம்போனன்ட்ஸ் எல்லாத்தையும் அலைன் பண்ணிட்டு இதையும் வந்து ரொட்டேட் வந்து பண்ணிக்க முடியும். இங்கேயே வந்து நான் நம்மளுக்கு ஏற்ற மாரி வந்து நான் வந்து ரொட்டேட் வந்து பண்ணிக்கலாம். அண்ட் அதோட டெக்ஸ்டர்ஸ் அதோட ரெஃபரன்ஸ் டெசிக்னேட்டர்ஸ் அது எல்லாமே வந்து நம்ம கரெக்டாக வந்து வச்சுக்கணும். அண்ட் தென் ஒயர் டூல் செலக்ட் பண்ணீங்கன்னா நம்ம வந்து இங்கே வந்து ஒயர் வந்து பண்ண போகிறோம். இங்கே ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா நீங்கள் எப்பவுமே 90 டிகிரி ட்ராக்ஸ் வந்து வரையவே கூடாது. ஏன் அப்படின்னா அது ஒரு ஆண்டனாவாக ஆக்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ 45 டிகிரி ட்ராக்ஸ் தான் எப்பவுமே வந்து PCBல வந்து வரையணும். அதேமாதிரி நம்ம செலக்ட் பண்ணிக்கிறீங்க எல்லாமே SMD காம்போனன்ட். ஸோ பார்த்தீங்கன்னா ஒரே லேயர்லேயே வந்து ரோட்டிங் வந்து பண்ணிட முடியும். இதில் ஆட்டோ ரூட் ஆப்ஷனுமே இருக்கு. பட் ஆட்டோ ரூட் எப்பவுமே வந்து பண்ண மாட்டேன். ஏன் அப்படின்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த PCB ட்ரேஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா திக்னஸ் வந்து அதிகமாக வந்து வச்சிருக்கேன். ஏன் அப்படின்னா நம்மளுக்கு கரண்ட் நீடை பொறுத்து நம்மளோட ட்ரேஸ் திக்னஸ் வந்து மாறும். அண்ட் வயாஸுமே பார்த்தீங்க அப்படின்னா நான் எந்த இது வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் லேயரில் வரணும், எந்த கனெக்ஷன் செகண்ட் லேயரில் வரணும் அப்படின்றது எல்லாமே வந்து நான் இங்கே தான் வந்து நான் சூஸ் பண்ணிக்க முடியும். நான் வயா பிளேஸ் பண்ணி அப்படின்னு சொல்லுவோம். இந்த வயா இதுக்கு யூஸ் ஆகும்னா ஃபர்ஸ்ட் லேயர்ல செகண்ட் லேயருக்கு ஒரு கனெக்ஷன் வந்து நம்ம கொடுக்கணும் இல்லையா, அதுக்காக இந்த வயான்னு சொல்லுவோம். நீங்க அங்க வயா பிளேஸ் பண்ணிட்டு ஒயர் கொடுத்து லேயர்ஸ் வந்து இங்க இருந்தே வந்து மாத்திக்க முடியும். அதுக்காக பாத்தீங்கன்னா ஆட்டோ ரூட் கொடுத்தோம் அப்படின்னா அந்த மாதிரி பண்ண முடியாது. நம்ம மேனுவலா ரூட் பண்றது எப்பவுமே பெஸ்டா இருக்கும். அண்ட் பாத்தீங்கன்னா இப்போ வந்து த்ரேஸோட திக்னஸ் வந்து நான் மாத்துறேன். ஸோ எனக்கு 1 mm திக்னஸ் வேணும் அப்படின்னா நம்ம 1 mm திக்னஸ் வந்து கொடுத்துக்க முடியும். அதோட கரண்ட் கேப்பபிலிட்டிக்கு ஏற்ற மாதிரி நான் த்ரேஸோட திக்னஸையும் வந்து மாத்திடுவேன். அண்ட் இங்க தான் பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து செலக்ட் பண்ணணும். நம்ம எந்த லேயர்ல வச்சு செலக்ட் பண்ணி ஒயர் பண்றோமோ அந்த லேயர்ல தான் ரூட் ஆகும். பாட்டம் லேயர்னா பாட்டம் லேயர், டாப் லேயர்னா டாப் சில்க் லேயர், பாட்டம் சில்க் லேயர். இப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த R1 C1 அதெல்லாம் சில்க் லேயர்ல வந்து பிரிண்ட் ஆகும். ஸோ பாத்தீங்க அப்படின்னா இப்போ வந்து டெக்ஸ்ட் வந்து நான் வைக்கிறேன். டாப் சில்க் லேயர்ல வந்து ஒரு டெக்ஸ்ட் வந்து வைக்கிறேன். அது பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த R1 C1 மேலே இதுவுமே ஒரு ஒயிட் கலர்ல வந்து பிரிண்ட் ஆகி வந்து உங்களுக்கு வந்து வந்துடும். பாத்தீங்கன்னா தெரியும். நான் அந்த GFAM டெக்னு வச்சிருக்கிறது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா சில்க் ஸ்கிரீன்ல தான் வந்து வச்சிருக்கேன். அண்ட் நீங்க க்ளோஸரா பாத்தீங்க அப்படின்னா தெரியும் சில கனெக்ஷன்ஸ்லாம் வந்து நான் ரூட் பண்ணாமலே வச்சிருப்பேன். அதெல்லாம் ஏன் அப்படின்னா அது எல்லாமே வந்து கிரவுண்ட் கனெக்ஷன். ஸோ கிரவுண்ட் கனெக்ஷன் வந்து எப்பயுமே வந்து நம்ம ரூட்டிங் வந்து பண்ண மாட்டோம். காப்பர் ஏரியா வந்து கொடுத்துருவோம். காப்பர் ஏரியா என்னதுன்னா சுத்தி அப்படியே வந்து அந்த PCB ஃபுல்லாவே காப்பர் ஏரியா வந்து ஸ்ப்ரெட் ஆயிருக்கும். அது எல்லாமே கிரவுண்ட் கனெக்ஷனா வந்து இருக்கும். இது எப்படின்னா சிக்னல் நெட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணும்போது இது ரொம்ப இருக்கும். ஸோ பாத்தீங்க அப்படின்னா இங்க காப்பர் ஏரியான்னு இருக்கும். நம்ம நெட் வந்து கரெக்டா நெட் செலக்ட் பண்ணிடணும்.
சில பிசிபியில் பார்த்தீங்கன்னா நான் கிரவுண்டை வந்து செகண்ட் லேயரில் வந்து ஃபுல்லாக கிரவுண்ட் வச்சுக்கிறேன், டாப் லேயரில் வந்து விசிசி வச்சுக்கிறேன்னு வச்சுப்பாங்க. நான் வந்து டாப் லேயரில் வந்து ஃபுல்லாக கிரவுண்ட் வந்து கொடுக்குறேன். இப்போ நம்மளுக்கான ரீஜனை வந்து செலக்ட் பண்ணிட்டு அந்த ரீஜனை ஓகே கொடுத்தோம் அப்படின்னா இது ஃபுல்லாக வந்து காப்பர் வந்து அப்ளை ஆகிடும். நீங்கள் இப்போ ஜூம் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் கிரவுண்ட் எல்லாமே வந்து அந்த லேயர்லேயே வந்து கனெக்ட் ஆகிருக்கும். இது பார்த்தீங்கன்னா சிக்னல் இன்டெகிரிட்டிக்கெலாம் கொஞ்சம் ஒரு முக்கியமான பர்பஸ் வந்து ப்ளே பண்ணும். அண்ட் ஏன் ப்ரோ இந்த சைடு வந்து காப்பர் ஏரியா கொடுக்காம வச்சிருக்கீங்கன்னு கேட்டிங்கன்னா இது வந்து ஹை வோல்டேஜ் ஏசி சைட். ஸோ நான் வந்து ஹை வோல்டேஜ் ஏசி அண்ட் டிசி வந்து செப்பரேட் பண்ணுன்றதுக்காக வந்து காப்பர் வந்து கொடுக்கல. பெரிய பெரிய போர்ட்ஸ்ல எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா பிசிபிலேயே வந்து கேப்ஸ் வந்து வச்சிருவாங்க, கட் பண்ணி வந்து ஸ்லாட்ஸ் மாதிரி எடுத்துருவாங்க ஐசோலேஷனுக்காக. நம்ம இங்கே அந்த மாதிரிலாம் போக தேவையில்ல. நீங்கள் 2D கிளிக் பண்ணீங்க அப்படின்னா 2D இமேஜாக வந்து பார்த்துக்க முடியும். நீங்கள் பிளேஸ் பண்ணுற சில் ஸ்க்ரீன் அது எல்லாமே எப்படி இருக்கு அப்படின்றது பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த லோகோ எல்லாமே சில் ஸ்க்ரீனில் தான் பிளேஸ் ஆயிருக்கு. அண்ட் 3D வியூ கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட காம்போனன்ட்ஸ் எல்லாத்தையுமே 3D மாடல் இருந்தது அப்படின்னா இது வந்து 3Dல வந்து வரும் ரெண்டராகி. ஸோ இது நீங்கள் அப்படியே வந்து ஒரு கேட் ஃபைல்லாம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் அங்கேயுமே வந்து எக்ஸ்போர்ட் வந்து பண்ணிக்க முடியும். அங்கே வந்து எக்ஸ்போர்ட் பண்ணும்போது இன்னும் சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லோகோ எல்லாமே வைக்க முடியும். நான் அந்த லோகோ வந்து பாட்டம் சில் ஸ்க்ரீனில் வந்து வச்சிருக்கேன். அதுக்கு நீங்கள் ஃபைல் பண்ணி இம்போர்ட் இமேஜ் கொடுத்தீங்க அப்படின்னா வந்துடும். இமேஜ் வந்து பிளாக் அண்ட் ஒயிட்ல இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. கலர் இமேஜ்லாம் கொடுத்துறாதீங்க, ஒழுங்காக வராது. பிளாக் அண்ட் ஒயிட் கொடுத்தீங்க அப்படின்னா கரெக்டாக உங்களுக்கு ஈஸியாக வந்து வந்துடும். இமேஜ் எங்களுக்கு வேணுமோ உங்களுக்கு அங்கே ட்ராப் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது வந்து இமேஜாகவும் வந்து வந்துடும். அண்ட் ஃபைனலாக உங்கள் பிசிபியில் வந்து எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு நீங்கள் ஹோல்ஸ் கூட வந்து செட் பண்ணிக்க முடியும். ஹோல்ஸுமே இங்கேயே இருக்கும். ஸோ நீங்கள் இங்கேருந்தே வந்து ஹோல்ஸும் எடுத்துகிட்டு வந்து வச்சுக்க முடியும். அண்ட் உங்களோட பிசிபியில் ஹோல்ஸோட டயமீட்டர் எல்லாமே வந்து செட் பண்ணிக்க முடியும். மவுண்டிங்காக இந்த ஹோல்ஸ் வந்து வைக்கிறது. ஷேப் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஸ்கொயர் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் ரவுண்டு ரெக்டாங்கிள் எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கர்பர் வந்து ஜென்ரேட் பண்ண சொல்லும். ஸோ கர்பர் வச்சு தான் நம்ம வந்து ஒரு ஆக்சுவலாக மேனுஃபேக்சருக்கு வந்து கொடுப்போம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டிஆர்சின்னு டிசைன் ரூல் செக், உங்கள் பிசிபியில் எந்த எரர்னா இருக்கான்னு செக் பண்ணுறது. இதில் எதனா எரர் இருந்தால் வந்துடும். இந்த எரர் இல்லைனா கர்பர் வந்து ஜென்ரேட் ஆகிடும். நீங்கள் இங்கேருந்தே ஜேஎல்சி பிசிபியில் வந்து ஆர்டர் வந்து பிளேஸ் பண்ணிக்கலாம். ஆனால் ஜேஎல்சி பிசிபிஸில் வந்து ஷிப்பிங் சார்ஜஸ் வந்து கொஞ்சம் நிறையா வரும், ஏன்னா சைனாலேருந்து வரணுன்றதுக்காக. ஸோ நம்ம அப்படி பண்ண போதில்லை, கர்பரை மட்டும் வந்து டவுன்லோட் பண்ணிக்க போகிறோம். கர்பரை வந்து டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களுக்கு அந்த ஃபைல் வந்து டவுன்லோட் ஆகிடும். இப்போ நீங்கள் மேனுஃபேக்சர் கிட்ட கொடுக்குறீங்க அப்படின்னா இப்போ ஜேஎல்சி பிசிபி நான் எக்ஸாம்பிள் வந்து எடுத்துகிட்டு போகிறேன். இங்கே ஆன்லைன்லேயே உங்களால் வந்து வியூ வந்து பண்ணிக்க முடியும். கர்பரை வந்து செலக்ட் பண்ணி அப்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் 2 லேயர் வேணுமா எவ்வளோ லேயர் வேணுமான்றதை பொறுத்து மாறும். பிசிபியோட காஸ்ட் வந்து அதோட லேயர் அந்த குவான்டிட்டியை பொறுத்து தான் மாறும். 2 லேயருக்கு வந்து இவங்க ஃபிக்ஸடாக வந்து வச்சிருப்பாங்க ஜேஎல்சி பிசிபியில் $4 அப்படின்னு. நீங்கள் 4 லேயர்லாம் சூஸ் பண்ணீங்க அப்படின்னா காஸ்ட் வந்து ரேப்பிடாக இன்க்ரீஸ் ஆகிடும். பார்த்தீங்கன்னாலே தெரியும் இங்கே வந்து 2 லேயர் தான் வந்து செலக்ட் பண்ணிருக்கேன். கலருமே வந்து நம்மளுக்கு இஷ்டப்படி கலர் செலக்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து பிளாக் வந்து வச்சிருக்கேன். ஸோ பிளாக், ரெட், எல்லோ, ஒயிட் அதுக்கேற்ற மாரி வந்து செலக்ட் ஆகும். FR4 அது எல்லாமே கொடுத்தா அந்த காஸ்ட் வந்து மாறும். இவங்களுக்கு என்னன்னா ஷிப்பிங் சார்ஜ் தான் கொஞ்சம் சைனாலேருந்து வரதுனால அதிகமாக இருக்கும். இந்தியன் சைட் பார்த்தீங்கன்னா ரோபோயும் இருக்கும். நான் இதுதான் ரீசெண்டாக தான் பார்த்தேன். நான் ரொம்ப நாள் மாதிரி பிசிபி ட்ரை பண்ணியிருக்கேன், காஸ்ட்டுக்காக விட்டுட்டேன். இங்கேயும் அதேமாதிரி நீங்கள் ஃபைல் வந்து அப்லோட் பண்ணிவிட்டு ப்ரிவியூ வந்து பார்த்துக்க முடியும். இங்கே வந்து கலர் ப்ரிவியூ வந்து பார்க்க முடியாது. டாப் அண்ட் பாட்டம் வந்து ப்ரிவியூ வந்து பார்த்துட்டு உங்களுக்கு பேனலைஸ் வேணும்னா பேனலைஸ் வந்து பண்ணிக்கலாம். பேனலைஸ்னா நீங்கள் ஒரு 2mm பிசிபி இருக்குன்னா 10mm போட்டு 5 பிசிபியாக ஒரே இதில் வந்து எடுக்கலாம். அது அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கும். கால்குலேட் ப்ரைஸ் கொடுத்தீங்க அப்படின்னா கால்குலேட் வந்து ப்ரைஸ் ஆகிடும். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் சார்ஜஸே இவ்வளோ 2 லேயர் போர்டுக்கு 5 பீஸுக்கு 799 தான் மினிமமே இங்கே வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. உங்களுக்கு லேயரை பொறுத்தும் பிசிபி இதை பொறுத்தும் அதோட காஸ்ட் வந்து மாறும். ஸோ அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோக்கு உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து நீட்டாக வந்து வந்திருக்கும்னு நம்புறேன். ஸோ அவ்வளோதான் கைஸ், வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி எப்படி பிசிபிஸ்லாம் மேக் பண்ணுறது அப்படின்றத பற்றி உங்களுக்கு ஒரு கிளியரான ஐடியா வந்து கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ until then it's Gopi signing off. Next Sunday ஒரு வீடியோ பார்ப்போம். டாடா, பை பை.